அடுத்து நயன்தாரா அவர்களுடைய நல்ல மனசை பத்தி பார்க்க போறோம். 10 வருஷம் ஆனாலும் பழைய காதலையும் வாழ்க்கையும் பற்றி புதுசா யாராவது செய்திகளையோ மீம்ஸ்களையோ பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டா நயன்தாரா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பார்க்க போறோம். பலரோட மனசு இன்னும் பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான் இருக்குன்னு தோணும். அவங்கள மாதிரி நானும் கடந்த காலத்துல வாழ முடியாது, எதிர்காலத்துக்கும் ஓட முடியாது, இப்ப செய்யறதுக்கே நிறைய இருக்கும்போது பழசை பத்தி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா அப்படின்னு பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க நம்ம நயன்தாரா. நம்மளால நம்மளோட மனசை மட்டும்தான் சுத்தமா அழகா வச்சுக்க முடியும். மற்றவங்க மனசையெல்லாம் நாம போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிலருக்கு கூட இருப்பவர்களை சிரிக்க வச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு அவங்க அலறத பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது அவங்க மனசை பொறுத்தது. குப்பை லாரியா இருந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸா இருந்தாலும் காலை தூக்குற நாய்க்கு எல்லாமே ஒன்று தான். அதுக்கிட்ட போய் நம்ம விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டே அப்பா இது குப்பை லாரி, இதுதான் ரோல்ஸ் ராய்ஸு, குப்பை லாரியில் தான் நீ போகணும், ரோல்ஸ் ராய்ஸில் போகிறதுலாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி கேட்குறவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க, எந்த மனநிலையில் நான் குறிப்பிட்றேன் அப்படின்னு நம்ம நயன்தாரா அவர்கள் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம்.